ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியின் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காக்கட்டான் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்க. எவ்வளோ பூ பாருங்க, அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த விளிம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக இருக்குது. இந்த படம் வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த பூ. அவ்வா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எவ்வளோ பூ பூத்து கிடக்கு, எல்லாமே மோஸ்ட்லி விரிஞ்சிட்டு. இதில் வந்து என்ன அதிசயம் அப்படின்னா, இந்த செடியில் இந்த ஒரு காம்பு இருக்குது பாருங்கள், இந்த ஒரு காம்பு இருக்குது பாருங்கள், இந்த ஒரு காம்பு மட்டும்தான் இருந்தது. என்னென்னா, நான் ஒரு நேரம் நல்லா போன வருஷம் வெயில் நேரம் வெட்டி விட்டுட்டேன், மொட்டையாக வெட்டி விட்டுட்டேன். அது வளரவே இல்லை, ரொம்ப கவலையாக ஆகிடுச்சு. இந்த ஒரு காம்பு தான் இருந்தது. இன்னும் அவ்வளோந்தான், இது தளிர்க்கவே செய்யாது, போச்சு. நம்ம தெரியாதனமாக, ஏன்னா வெயில் நேரம் வெட்டவே கூடாது. வெட்டி விட்டு இந்த ஒரு காம்பு மட்டும் ரொம்ப நீளமாக போச்சு அப்படின்னு கட் பண்ணி விட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அமைதியாக இருந்தது. அப்புறம் இந்த வெயிலுக்கு அங்கே நிழலில் இருந்தது, அந்த சைடு இருந்தது. இங்கே நிழலுக்கு வெயிலுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அடியிலேருந்து காம்பு, சைடில் எல்லா இடத்துலையும் இருந்து காம்பு வந்து இன்றைக்கி அவ்வளோ பூ பூத்து கிடக்குங்க. அப்பா அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நார்மலாக ஒரு செடியே இவ்வளோ அழகாக இருக்கே. இந்த தோட்டத்துலலாம் இந்த காக்கட்டான் வச்சுருந்தா பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்கும். அங்கே அவ்வளோ பூ பூத்து கிடக்கு, இங்கே இதில் ஒரு காம்பு போகும் அப்படின்னுல இதுலேயும் கொஞ்சம் பூ பூத்து கிடக்கு வருங்க. இது நேற்று பறிச்சிட்டோம், அதுக்கு பிறகும் பூ பூத்துருக்கு. இன்னும் மொட்டு 1 2 இருக்குது. அப்பா அவ்வளோ அழகு இந்த காக்கட்டான். இது வந்து மைல்டாக ஒரு வாசம் அடிக்குது. இது வாசம் அடிக்காது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நர்சரியில் சொன்னாங்க வாசம் அடிக்கும்னாங்க. நான் ஒரு பூ அப்படி அந்த பூவை வாசம், அதாவது பார்க்கும்போது அதில் வாசம் இருந்தது. அதனால தான் நான் என்ன நினச்சேன், இது வாங்கி வைக்குமே, இது சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அப்பா என்ன அழகு, இவ்வளோ அழகு பாருங்க. இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே வச்சா இன்னும் அழகாக இருக்குது. இது ரொம்ப நீளமாக போகுது அந்த காம்பு. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மேலே இருந்தேன்னா யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்காது. இது இப்படி நீளமாக போனதால தான் கட் பண்ணியே விட்டது. இப்போ அதனால் இப்படி இந்த மேலே அந்த திண்டில் வச்சுட்டேன். திண்டில் வச்சதால் நம்ம இதுக்கு கீழோடி போய்க்கலாம். அது பாட்டுக்கு பூத்து குலுங்குன்னு பார்த்தா உண்மையில் அவ்வளோ அருமையாக பூத்து குலுங்குதுங்க. அப்பா அது காலையிலே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்கும்போது. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.